அதாவது எறும்பு முதல் யானை வரைக்கும் எல்லா உயிர்களும் இருக்குது. செடி கொடி இருக்கிற எல்லா உயிர்களையும் நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு தெரியாத உயிர்களும் இருக்குது. அதெல்லாம் உயிர்கள்ங்கிற பெயரால், பறவைகள்ங்கிற பெயரால், தாவரங்கள்ங்கிற பெயரால், மிருகங்கள்ங்கிற பெயரால் அழைக்கப்படுற இந்த இடத்துல மனிதன் என அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? முதல்ல அதுக்கு நமக்கு பொருள் புரியணும். மனத்தின் பெயரால் அறியப்படுவதனால தான் இவன் மனிதன். மனம் இருந்தால் தான் மனிதன். மலர் நம்ம எத்தனையோ காரணங்களுக்காக போற்றுகின்றோம். ஆனால் அதனுடைய மூலம் மனம். மலருக்குள்ளேருந்து எப்படி ஒரு மனம் தோன்றுகிறதோ அதே மாதிரி இந்த மனிதனிலிருந்து இந்த மனம் தோன்றுகிறது. உயிர் முதல் பொருளாக இருக்குது, அங்கே மலர் முதல் பொருளாக இருக்குது, மனம் இரண்டாவது பொருளாக இருக்குது, நறுமணம். இந்த மனிதனுக்கு மனம் இரண்டாவது பொருளாக இருக்குது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த ரெண்டாவது பொருளால் மனத்தின் பெயரால் அறியப்படுகிறான். அங்கு அனைத்தும் இருக்குது. அறிவு இருக்குது, அழத் தெரியும், தொழத் தெரியும், சிரிக்க தெரியும், சிந்திக்க தெரியும். மற்றபடி எதற்கும் இல்லாதது சிறப்பறிவு இவருக்கு இருக்குது. அப்போ அவர்களையெல்லாம் கடந்தவன் தான் இவன். அதை முதல்ல நம்ம உணரணும். ஒரு புல்லுயிர் இருக்குன்னா அதற்கு அந்த சுபாவம் தான் இருக்கும். ஒரு மிருகம் இருக்குன்னா அந்த சுபாவம் தான் இருக்கும். ஒரு பாம்பு இருக்குன்னா அந்த சுபாவம் தான் இருக்கும். அதெல்லாம் சுபாவங்களையும் தாண்டி நம்ம ஒரு மெய் அறிவுனால் மனம் பொருந்திய, புனிதம் பொருந்திய மனிதனாக ஆக்கி கொள்ளக்கூடிய திறன் நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை ஆக்கணும். ஏன்னா நம்மளோட முதல்ல நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்த புழு அங்கு இல்லை, நீங்கள் பார்த்த நாய் அங்கு இல்லை, நீங்கள் பார்த்த நரி அங்கு இல்லை, நீங்கள் பார்த்த கழுது அங்கு இல்லை, நீங்கள் பார்த்த அனைத்தும் மனத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் இந்த பிறவி அளிக்கப்பட்டிருக்கு. ஏன் இது அளிக்கப்பட்டிருக்குன்னா, ஏன் எல்லா உயிர்களுக்கும் அளிக்கப்படல, மனிதர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம பிறந்து இழைச்சிட்டோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமட்டுள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அதெல்லாம் பிறந்ததின் பலனாக தான் நமக்கு இந்த மனித பிறப்பை கடவுள் கொடுத்துருக்கோம். இவ்வளோதான் விஷயம். அதில் முதல்ல நம்ம மனத்தின் பெயரால் நம்ம அறியப்படணும். நம்மளுடைய சிந்தனையில் அந்த நறுமணம் தோன்றும். இந்த மனிதம்னா என்ன? ஒரு இரக்கத்தின் பெயரால் இருக்கிறது தான். இப்போ அந்த ஏன் மிருகம்னு சொல்கிறாங்க? அதை மிருக இயல்புன்னு சொல்கிறாங்களே. அது என்ன மிருகன்னா? என்ன மிருகன்னா ஒரு சொல்லாது. மிருகங்கிற வாசகம் சொல் இல்லை. கடவுளுங்கிறது ஒரு நபரை குறிக்கிறது இல்லை. மிருகங்கிறது ஒன்றை குறிக்கிறது இல்லை. மிருகன்னா கருமி இயல்பினது. இந்த மிருகங்கிற வாசகத்தை திருப்பி படிச்சிங்கன்னா அது ரகசியம் தெரியும். கருமி இயல்பினது. என்ன கருமி இயல்புனா அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தான் குட்டிகளுக்கு கொடுக்குறது. அவ்வளோதான். வேறு யாருக்காவது கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா? அதுக்கு இருக்காது. இறுதி வரைக்கும் அதுதான். அதே மாதிரி